இரவு நேரத்தில் குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தாய்மார்களுக்கு. எல்லாருமே அதை பார்த்தா நம்மளுக்கு என்ன வருதுன்னா பரிதாபம் தான் வரும். ஐயோ, குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு தெரியலையே, குழந்தை கஷ்டப்படுதே அப்படின்னு தான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதுக்குரிய அக்குபஞ்சர் புள்ளிகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பெரிய ரெமெடிஸ் பற்றி பேசவே முடியாது. ஆனால் அக்குபஞ்சர் புள்ளிகள் ரொம்ப அருமையாக அவங்களுக்கு உதவி பண்ணும். வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குழந்தைங்க எந்தெந்த விஷயத்துக்காகலாம் அழுவாங்க அப்படிங்கிறது ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த டைத்தில் எதுக்காக இப்படி கண்ணை மூடிக்கிட்டே அழுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நிறைய நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரோட அட்வைஸ் எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி அவங்களுக்கு உணவுகள் பத்தலை அதனால பண்ணுறாங்க, இல்லை அவங்க வயிறு வலிக்குது அதனால அழுகிறாங்க, ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல வலிக்குது அப்படிங்கிற மாதிரி, இல்லை இல்லைன்னா குழந்தை இப்போ தானே அம்மாட்டிருந்து வந்திருக்கு, அவள் ஏதோ பயந்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம், அவங்க ஒரு பெருக்குமாறு போட்டிருப்பாங்க, தலைக்கிட்ட செருப்பு போட்டிருப்பாங்க. அப்போனா குழந்தை பயப்படாது அப்படின்னு சொல்லுவோம். திருநீர் பூசி விடுவாங்க. அந்த பயந்த விஷயத்துக்காகவே நிறையா பேரண்ட்ஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பாட்டிமார்கள் இதில் நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க, நிறையா விஷயம் பண்ணவும் செய்வாங்க. எப்படியாவது தூங்க வச்சிட மாட்டோமான்னு தூக்கிட்டு நம்ம நடந்துகிட்ருப்போம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு சில வழிமுறைகள் சொல்கிறாங்க. என்னென்னா, குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அது என்னமோ உண்மைதான். ஸோ அப்போ அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு இன்செக்யூர் ஃபீல் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, குழந்தைய நம்ம அவங்க எப்படி மடங்கி உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி குழந்தைய ஒரு நல்ல ஒரு கவர் அந்த மாதிரி வச்சு அழகாக அது மடிக்கிற மெத்தடே இருக்குது. நீங்கள் சேனல்ஸில் பாருங்கள், அதை எப்படி மேலே ஒரு டவல் வச்சு அடியில் வச்சு அதை எப்படி ஃபோல்ட் பண்ணி ஃபேஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி எப்படி குழந்தைய அப்படி ஃபோல்ட் பண்ணுறது, குழந்தை மேலே அந்த டவலை அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்துட்டு அப்படி குழந்தைக்கு வைக்கிறது மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னா, அது குழந்தை அம்மாவோடைய கர்ப்பப்பையில் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதே அணைப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக குழந்தை செக்யூராக இருக்கும். நான் பாதுகாப்பாக இருக்கேன், டக்குன்னு ஒரு பயமோ ஒரு சவுண்டோ எதுவுமே அதுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று குழந்தைக்கு இயற்கையாகவே அது வயிற்றில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மோஸ்ட்லி கேட்குற ஒரு சவுண்ட் நீங்கள் தூங்கும்போது அந்த ஃபேன் சத்தம், அமைதியாக இருக்கும்போது அந்த ஃபேன் ஓடுற சத்தம் குழந்தையோட மனசில் ரொம்ப ஆழமாக, ஏன்னா அது ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபேனோட சத்தம் நைட்டு அந்த குழந்தைக்கு பழக்கமான ஒரு சவுண்டு அந்த ஃபேனோட சவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால யூஸ்வலாகவே குழந்தை தூங்குறதுக்கு இப்படி ரொம்ப இது பண்ணி அழுதுச்சுன்னா ஒரு பிளேயர்லையோ இல்லை உங்கள் மொபைலில் இந்த ஃபேன் சவுண்டை ரொம்ப மைல்டாக இருக்கும்போது ஃபேன் மட்டும் ரொட்டேட் ஆகும் இல்லையா, அந்த ஒரு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அதை குழந்தை தூங்குகிற ரூமில் போட்டு விட்டால் அது வேறு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அந்த சவுண்டை கேட்டு பழக்கப்பட்டதுக்கு அதே சத்தத்தை கேட்கவும் அது தூங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நல்ல ஒரு விடிலைட் போட்டு தூங்க வைங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப இதமான ஒரு லைட். ஆனால் ஊதா லைட் மட்டும் வேண்டாம். என்றைக்குமே ஊதா கலர் லைட் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ உங்களோட குழந்தை இருக்கிற ரூமில் நீங்கள் ஊதா கலர் லைட் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். போட்டிருந்தீங்கன்னா அதை மாற்றிடுங்க. ரொம்ப மைல்டாக இருக்கிற ஒரு மஞ்சள் பல்ப் போடலாம். இல்லைன்னா ரொம்ப மைல்டாக நம்மளோட ஒயிட் லைட், ரொம்ப பவர் கம்மியான ஒரு ஒயிட் லைட் ஆர்எல்ஸ் க்ரீன் லைட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா குழந்தைக்கு தூக்கம் வருன்றாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் தாண்டி தான் அக்குபஞ்சர் புள்ளிகள். ஸோ இப்போ இது எதுவுமே அவங்களுக்கு அப்பையும் அவங்க தூங்கலை அப்படின்ற பட்சத்தில் நான் அவங்களுக்கு 4 புள்ளிகள் சொல்கிறேன். இந்த 4 புள்ளிகளுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண 4 ரீசன்ஸை சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஒன்று, அவங்களுக்கு வயிறு ஏதாவது டைஜஷன் இல்லாமல் இருக்கலாம், அது ஒன்று. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒன்று கடிச்சோ இல்லை காது வலி ஏதோ ஒரு வலி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அன்ஈஸினஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த 4க்குமே புள்ளிகள் இருக்குது. முதல் புள்ளி, குழந்தைக்கு ஏதாவது உடம்புல வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு LI4, அதாவது குழந்தையுடைய
இந்த தம் ஃபிங்கர் இந்த பெருவிரல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இந்த ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் சேரும். நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பொம்முன்னு ஒரு இடம் கிடைக்கும். ஸோ குழந்தை தூங்கும்போது அமுக்கெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த இடத்துல அப்படியே தடவி கொடுங்க. இல்லைன்னா மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்க, அமுக்கவே கூடாது. ரொம்ப ஜென்ட்லாக அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அப்போ அவங்களுக்கு இது எப்படின்னா மோஷன் ட்ரபிளும் ஒரு காரணமாக இருக்கும். வயிறு கீழே அடிவயிறு வலிச்சிச்சுனாலும் சரி, இல்லை வேறு எங்கே வலிச்சாலும் சரி, மோஷன் போகாமல் ரொம்ப பெயின் இருந்தால் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது மோஷனும் போயிடும் ஈஸியாக. ஸோ அதனால் LI4ங்கிற ஒரு புள்ளி. ஸோ இதை பண்ணும்போது வலிகளோ இல்லை மோஷன் ட்ரபிளோ இருந்து அதனால குழந்தை அழுகுதுன்னா அதோட நிவர்த்தி, அந்த பிரச்சனை உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ST36 அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது. இப்போ இப்படி நீங்கள் இந்த மொட்டியை இப்படி மெஷர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பெருவிரல் சைஸ் தான் மொட்டி இருக்குன்னா அப்படியே உங்களோட பெருவிரலை கீழே கொண்டு வந்து வச்சிங்கன்னா அது முடிகிற இடம் ஆக்சுவலி உள்பக்கம் கிடையாது, வெளிப்பக்கம். உள்பக்கம் வேறு பாயிண்ட் இருக்குது. சுண்டு விரல் பக்கம் நீங்கள் உங்களோட இப்படி விரல் வைங்க. அந்த விட்ல லைட்டாக நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. இந்த புள்ளியோட பேர் ST36. ஸோ ஸ்டொமக் பாயிண்ட். எங்கே வயிறு செரிமானம், அதாவது குழந்தைக்கு ஏதோ நீங்கள் ஃபீட் பண்ணது ஏதோ ஒன்று டைஜஷன் ஆகலை, இல்லை ஏதோ சப்போஸ் அப்படியே புறையேறிட்டே இருக்குது, வாந்தி வர்ற மாதிரி அவங்களுக்கு இங்கே நிற்குது அப்படின்னா இந்த புள்ளி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வயிறு வலி குறையும், செரிமானம் நல்லா இருக்கும். உடனே அப்படியே அவங்க காம் டவுன் ஆகி தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்த புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தலையில் இந்த காதுலேருந்து இப்படி வச்சுக்கோங்க. அதான் உச்சங்குழின்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தைக்கு பொதுவாகவே அந்த உச்சிக்குழி மூடி இருக்காது அந்த டைமில். ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக அப்படி ஒரு ஜென்டில் மசாஜ் அந்த உச்சிக்குழியில், அதாவது மூக்குக்கு நேரையும் இருக்கணும், 2 காதுக்கும் இப்படி இருக்கணும். சும்மா லைட்டாக தடவி கூட கொடுக்கலாம், போதும், அவ்வளோதான் அந்த உச்சிக்குழியில். ஸோ இது DU20ங்கிற ஒரு பாயிண்ட்டு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்ஈஸி செக்யூராக இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த பாயிண்ட்டை தடவி கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு அந்த பயம் அவங்களுக்கு போயிடும். அதோட முடித்ததுக்கு அப்புறமா இந்த 3 பாயிண்ட் பண்ணும்போதே தூங்கிடுவாங்க. சப்போஸ் அப்புறமும் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த நெத்தியில் கீழேருந்து இப்படியே பொட்டு வைக்கிற இடத்துல இங்கே எக்ஸ்ட்ரா 1 அப்படின்னு எண்டோக்ரைன் பாயிண்ட், அதாவது நம்மளோட சுரப்பிகளை காம் டவுன் பண்ணுற ஒரு புள்ளி இருக்குது. ஸோ அப்படியே மெதுவாக அப்படியே பண்ணிங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல், பயமும் இல்லாமல், பதட்டமும் இல்லாமல், அவங்க அப்படியே அந்த நர்வஸ்னஸ், அதாவது பயம், வெளியில் அந்த ஒரு பயம் எதுவுமே இல்லாமல் இந்த DU20யும் சரி இந்த எக்ஸ்ட்ரா 1ம் சரி அவங்களுக்கு அப்படியே தூங்க வைக்கிறதுக்குரிய ஒரு, அவங்கள அப்படியே தூக்க நிலைமைக்கு கொண்டு போகிற ஒரு புள்ளி. ஸோ கண்டிப்பாக எந்த பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் இதை நீங்கள் இப்படியே தடவுனீங்கன்னா அவங்க உடனே அவங்க தூங்கிடுவாங்க. அதோட கொஞ்ச நேரம் நீங்கள் குப்பரை போட்டு எல்லோரும் செய்வோம்ல, இப்படி தட்டி கொடுப்போம்ல, இந்த இடத்துலையும் ஒரு முக்கியமான ஒரு அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மெதுவாக இந்த இடத்துல இப்படி தட்டி கொடுத்தீங்கன்னா அந்த புள்ளியும் தூண்டப்படும். ஸோ இப்போ இந்த புள்ளிகள் மூலமாக தான், ஏன்னா குழந்தைக்கு தூக்கத்துக்குன்னு நம்ம எதுவும் கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் கூடாது. யாராவது இதை கொடு, அதை கொடுங்க, உரசி கொடுங்க, அந்த மாதிரி நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ இந்த புள்ளிகள் எந்த ஒரு பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. நான் குழந்தைங்களை ரொம்ப அருமையாக தூக்க நிலைமைக்கு பிரச்சனையை சரி பண்ணி தூக்கத்துக்கு கொண்டு போகும். வெறும் தூக்கம் வர வைக்கிற புள்ளி கிடையாது. எந்த பிரச்சனைனே தெரியாதப்ப அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா புள்ளிகளும் நம்ம செய்யும்போது அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி பண்ணும். ஒருவேளை வயிறு வலி இல்லைனாலும் இந்த புள்ளியை தூண்டும் போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணாது. அடுத்த நாளும் டைஜஷன் நல்லா தான் ஆகுமே தவிர எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ இப்போ இந்த டெக்னிக்ஸ், இந்த புள்ளிகள் மூலமாக உங்கள் குழந்தைய நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக அவங்க கஷ்டப்படாமல் தூங்க வைக்கலாம். இதன் மூலமாக பேரண்ட்ஸ்க்கும் குழந்தை அழுகுதேன்ற ஒரு வருத்தம், ஒரு டென்ஷன் எதுவுமே இல்லாமல் நீங்களுமே நிம்மதியாக தூங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.